Hello everyone, welcome to Success CC Tamil. Hope you all doing good. So இன்னைக்கு ஒரு சிக்னல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கு வேவ் ஃபார்ம் ட்ரா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயும் அதுதான் பார்த்தோம். ஸோ அதில் இன்னொரு ப்ராப்ளம் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see the problem. Draw the waveform for the given expression or equation. Okay, so the given equation is, take this as y of t. Y of t is equal to r of t minus r of t minus 1 minus 0.5 u of t minus 1 plus 0.5 u of t minus 2 minus r of t minus 2 plus r of t minus 3. ஸோ இதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேம்ப் அண்ட் ஸ்டெப் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், ஸ்டெப்பும் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் கிடைக்கும், மைனஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெப் கிடைக்கலாம், இல்லை நோ சிக்னல் கிடைக்கலாம். ரைட்? அதே மாதிரி ரேம்ப் ப்ளஸ் ரேம்ப் பண்ணும்போது ரேம்ப் கிடைக்கலாம், மைனஸ் பண்ணும்போது ஸ்டெப் கிடைக்கலாம், இல்லை நோ சிக்னல் கிடைக்கலாம். ஸ்டெப்பு ப்ளஸ் ரேம்ப் பண்ணும்போது ஸ்டெப் ஃபாலோட் பை ரேம்ப் கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் பண்ணாலும் ஸ்டெப் ஃபாலோட் பை ரேம்ப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the solution. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் இருக்குது. ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆர் ஆஃப் டி தான். செகண்ட் டேர்மில் ஷிஃப்டிங் நடந்திருக்கு. தேர்ட் டேர்மில் ஷிஃப்டிங் நடந்திருக்கு, ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் நடந்திருக்கு. ஃபோர்த்து டேர்ம்லேயும் ஷிஃப்டிங் நடந்திருக்கு, ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங் நடந்திருக்கு. இதில் ஃபிஃப்த்து டேர்மில் ஷிஃப்டிங், சிக்ஸ்த் டேர்ம் ஆல்சோ ஷிஃப்டிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? ஆர் ஆஃப் டி. ஸோ ஆர் ஆஃப் டிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ this is your r of t. 0 1 2 3. okay, this is your r of t. okay, இதோட ஸ்லோப் என்ன? s1 is equal to 1 தான். okay, 1 by 1. y difference is 1, x difference is 1, 1 by 1 which is 1. second என்ன? r of t minus 1. r of t minus 1. right? so r of t minus 1 என்ன? r of t is shifted towards right by 1 units. right? so this is r of t minus 1. okay, ஆனா என்ன? r of t minus 1 and which is multiplied with minus 1. here minus sign இருக்கு இல்லையா? so ஸ்கேலிங்கும் நடந்திருக்கு, amplitude ஸ்கேலிங்கும் நடந்திருக்கு. அப்போ r of t minus 1 இங்கே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்க. this is r of t minus 1. right? so which is multiplied with minus 1. அப்போ this is r of minus r of t minus 1. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இங்கே கிடைக்கும் கீழே. so r of t minus 1ங்கிறது r of t minus 1 is multiplied with minus 1. right? so அப்போ 0 1. 1ல 0 தான், 2ல வந்து என்ன இருக்கு? இங்கே 1 இருக்குது. அப்போ 1 மல்டிப்ளை வித் மைனஸ் 1ங்கும் போது மைனஸ் 1. 3ல 2 இருக்குது. so multiplied with minus 1 minus 2. so this is your r of minus r of t minus 1. okay, third term என்ன? 0.5 minus 0.5 u of t minus 1. right? u of t minus 1ங்கிறது என்ன? u of tங்கிறது this is u of t with amplitude 1. right? u of t minus 1ங்கிறது 1ல shift ஆகும். u of t is shifted towards 1. right? there is no change in the amplitude. அப்படி தானே? இது என்ன ஆகுது? ஸ்கேலிங் ஆகுது. எது? மைனஸ் 0.5ஆல் மல்டிப்ளை ஆகுது, which is multiplied with minus 0.5. அப்போது தேர்ட் டேர்ம் இஸ் minus 0.5 u of t minus 1. ஸோ அப்போது t minus 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். பட் ஆம்ப்ளிடியூடில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது? 1 வந்து 0.5ஆல் மல்டிப்ளை ஆகுது. தட் இஸ் மைனஸ் 0.5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே 1 இருக்கு இல்லையா? ஸோ 1 to infinity உங்களுக்கு என்ன கிடைக்கும்? minus 0.5 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சிக்னல் என்ன? ப்ளஸ் 0.5 u of t minus 2. Fourth signal is
plus 0.5 u of t minus 2. u of t minus 2ங்கிறது என்ன 0 1 2 2ல u of t வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும் u of t is shifted towards right by 2 units. அது என்ன ஆகுது 0.5 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ plus 0.5 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கும். 2 onwards இங்கே u of t ல என்ன இருக்கு amplitude 1. So 1 into 0.5 it is 0.5. So அப்போ 0 1 2 இங்கே உங்களுக்கு this is your 0.5 into u of t minus 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் ஓகேவா? ஸோ நான் இங்கே வரைகிறேன் ஃபிஃப்த் டேர்ம். ஸோ ஃபிஃப்த் டேர்ம் என்ன ஆர் ஆஃப் டி மைனஸ் 2. ஆர் ஆஃப் டிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆர் ஆஃப் டி மைனஸ் 2ங்கிறது என்ன ஆர் ஆஃப் டி மைனஸ் 2ங்கிறது ஆர் ஆஃப் டி இஸ் ஷிஃப்டட் டுவார்ட்ஸ் ரைட் பை 2 யூனிட்ஸ். திஸ் இஸ் ஆர் ஆஃப் டி மைனஸ் 2. அது என்ன இருக்குது மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு ரைட். ஸோ அப்போ 0 1 2 அப் மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது this is your r of minus r of t minus 2 right. Similarly r of next r of t minus 3 0 1 2 3 this is your r of t minus 3 next term. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் இந்த 6 டேர்ம்ஸையும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ரிசல்டன் வரைகிறேன். Resultant is y of t. அப்போ before 0 there is no signal right. இங்கே no signal. ஓகே இங்கே எல்லாத்துலேயும் 0 தான். தென் ஃபஸ்ட்டு சிக்னல் 0ல ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் சிக்னல் 1ல இருக்குது ரைட். அப்போ 0 to 1 உங்களுக்கு என்ன ஒன்லி ரேம்ப் மட்டும்தான் கிடைக்கும் with slope of 1. ஓகே 0.5 1. ஓகே ஸோ அப்போது 0 1 2 3 அப்போ 0 to 1ங்கிறது உங்களுக்கு ரேம்ப் மட்டும்தான் கிடைக்கும். இந்த போர்ஷன் மட்டும்தான் கிடைக்கும் 0 to 1. இங்கெல்லாம் 0 தான். ஓகே சிக்னல் ப்ளஸ் 0 இது என்ன சிக்னல் ஆட் ஆகிருக்கோ அதுதான் கிடைக்கும் 0 to 1 ரேம்ப். தென் 1 to 2 பாருங்கள் 2ல் 1 to 2. ஸோ 1 to 2ல் உங்களுக்கு ரேம்ப் ஸ்டெப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ரைட். minus 0.5 into u of t minus 1ல step introduce ஆயிருக்கு with step of என்ன minus 0.5. so அப்போ introduce minus 0.5 here. ஓகேவா? then 1 to 2 என்ன 3 சிக்னல் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சிக்னல்ஸும் கிடச்சிருக்கு. இதோட ஸ்லோப்பு ப்ளஸ் 1. இதோட ஸ்லோப் என்ன minus 1 ரைட். y difference என்ன 1 x difference 1 1 by 1 1. this is decaying signal. this slope plus this slope add ஆகும்போது 1 minus 1 plus 1 it is 0 right. Slope is equal to 0. That means it remains in the same step 0.5 right. So 1 to 2ல இந்த ஸ்லோப்பும் ஆட் ஆகும்போது 0 ஸ்லோப் கிடைக்குது right. Then 2 onwards 2 to 3 right. 2 to 3ங்கும் போது என்ன உங்களுக்கு 5 சிக்னல்ஸுமே ஆட் ஆகும். இந்த சிக்னலும் கிடச்சிருக்கு 2 to 3 செகண்டும் இருக்குது. இந்த இந்த ஸ்டெப்பும் இருக்குது. ஃபோர்த்து சிக்னலும் இருக்குது. 2 to 3 ஃபிஃப்த்து சிக்னலும் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 2 to 3 பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அட் 2ல் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு ரைட் வித் 0.5. ஸோ 2ல் உங்களுக்கு ஸ்டெப்பு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு சிக்னல் செகண்ட் சிக்னல் கிடச்சிருக்கு right. and then fifth signal also introduced 2 to 3ல இங்கே கிடச்சிருக்கு இல்லையா. ஓகே இதோட ஸ்லோப் என்ன this is 1 this is 1. so 1 by 1 1 பட் இது என்ன decaying ஸ்லோப் அதனால் -1. அப்போது ஆட் பண்ணும்போது இந்த ஸ்லோப் இந்த 0.5 இதுவும் கேன்சல் ஆகும். பிகாஸ் இது வந்து -0.5 ஸ்டெப்பு இது ப்ளஸ் 0.5 ஸ்டெப். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுது ஆட் பண்ணும்போது. ரிமைனிங் 3 ரேம்பும் ஆட் ஆகுது. ஃபஸ்ட் ரேம்ப்பு செகண்ட் ரேம்ப் அண்ட் ஃபிஃப்த் ரேம்ப். ஸோ ஃபஸ்ட் ரேம்போட ஸ்லோப் வந்து 1 செகண்ட் ரேம்போட ஸ்லோப் வந்து -1 ரைட். ஃபிஃப்த் ரேம்போட ஸ்லோப்பும் -1. ஸோ இது ஆட் ஆகும்போது உங்களுக்கு -1. அப்போது 2 to 3 என்ன கிடைக்குது உங்களுக்கு ரேம்ப் வித் -1 slope. this is -1 this is +1.
தென் 3 ஆன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th சிக்னல் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ எல்லாமே ஆட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு, செகண்ட் ஸ்லோப் -1, இந்த 2 ஸ்டெப்பும் ஆல்ரெடி கேன்சல் ஆகிடும். பிகாஸ் -0.5 + 0.5 கேன்சல். ஸோ ரிமைனிங் ரேம்ப்ஸ் மட்டும் ஆட் ஆகுது. ஃபஸ்ட் ரேம்ப் போடுறது 1, செகண்ட் ரேம்ப் போடுறது -1, ஃபிஃப்த் ரேம்ப் போடுறது -1 அண்ட் சிக்ஸ்த் ரேம்ப் போடுறது +1. இதோட ரேம்ப் என்ன? ஹியர் 1, ஹியர் 1/1, திஸ் இஸ் 1. அப்போது கேன்சல் ஆச்சுன்னா 0. There is no signal from 0 to from 3 onwards. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுதா இந்த டயக்ராம்? ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து இந்த வேவ் ஃபார்ம்லேருந்து ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுங்கள். அப்போது ஃபஸ்ட்டு 0லேருந்து r(t) at t = 0ல் உங்களுக்கு ரேம்ப் கிடச்சிருக்கு வித் ஸ்லோப் ஆஃப் 1, ரைட்? அண்ட் செகண்ட் at t = 1ல் உங்களுக்கு என்ன ரேம்ப்பு ஸ்டாப் ஆகிருக்கு, ரைட்? t - 1, r(t - 1). அப்போது 0ங்கிறது ஸ்டாப்னா ஸ்லோப் 0 மைனஸ் தி ப்ரீவியஸ் ஸ்லோப் இஸ் 1. 0 - 1 r(t - 1). அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன ஸ்டெப் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அப்போது ஸ்டெப் என்ன? டீகேயிங் ஸ்டெப். ஸோ -0.5 u(t - 1). அண்ட் ப்ளஸ் அட் 2ல் உங்களுக்கு t = 2லையும் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? ஸ்டெப் தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் இங்கே என்ன இன்க்ரீஸிங் ஆம்ப்ளிடியூட் இருக்குது. அப்போது என்ன 0.5லேருந்து 1க்கு போகுது. அப்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது +0.5 u(t - 2). ஓகே. 2க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 to 3 உங்களுக்கு ரேம்ப் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போது ரேம்ப்புங்கும் போது என்ன வித் டீகேயிங் ரேம்ப் இல்லையா? ஸோ -r(t - 2). 3 onwards 0. அப்போது 0 minus of -1. 0னா 0 ஸ்லோப், ரைட்? ஸ்லோப் என்ன ஆகுது? ஸ்டாப் ஆகுது. இங்கே ஸ்டாப் ஆகுது. அப்போ 0 ஸ்லோப். ப்ரீவியஸ் ஸ்லோப் -1. 0 - 1 minus of -1. 0 minus of -1 into r(t - 3). ஸோ அப்போ உங்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் r(t), செகண்ட் டேர்ம் 0 - 1 is -r(t - 1), third term is -0.5 u(t - 1), fourth term 0.5 u(t - 2), sixth term r(t - 2), seventh term fifth term t - 2, sixth term is 0 minus of -1 plus r(t - 3). இதான உங்களுடைய given expression. ஹெச்சா? ஸோ அப்போ உங்களுடைய வேவ் ஃபார்மும் கரெக்டு, அதோட கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷனும் கரெக்ட். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இந்த வேவ் ஃபார்ம்லேருந்து நீங்கள் இந்த இண்டிவிஜுவலாக வேவ் ஃபார்ம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அதுலேருந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் என்ன? 0 to 1, ரைட்? 0ல் ஃபஸ்ட்டு சிக்னல், 1ல் செகண்ட் சிக்னல். அப்போ 0 to 1. அப்போ 0 less than t less than 1ல் உங்களுக்கு r(t) மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன? t. அப்போது உங்களுக்கு t கிடச்சிருக்கு இல்லையா? 0 to 1, this portion, right? And then 1 to 2. 1ல் என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு? 3 சிக்னல் ஆட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ this 3 signals 1 to 2 என்ன? 0, 1 less than t less than 2. ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் t, செகண்ட் சிக்னலுங்கிறது என்ன? மைனஸ் r(t - 1), அதான் t - 1ன்னு எடுத்துக்கலாம். அட் த சேம் பாயிண்ட் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஸ்டெப்பும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அப்போது t - t plus 1 minus 0.5. This and this cancel. 0.5 கிடச்சிருக்கா? 1 to 2. 1 to 2ல் 0.5 தானே கிடச்சிருக்கு, ரைட்? 1 to 2ல் ரேம்ப் கிடச்சிட்டு 1 to 2ல் 0.5 கிடச்சிருக்கா? 1 to 2, ரைட்? அண்ட் தென் 2 to 3. 2 less than t less than 3. 2 to 3ல் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சிக்னலும் இருக்குது, செகண்ட் சிக்னலும் இருக்குது, -t - 1, ரைட்? தேர்டு இருக்குது -0.5, ஃபோர்த்து ஒன்று இருக்குது +0.5, 2 to 3, ஃபிஃப்த்து ஒன்றும் இருக்குது -t - 2. ஸோ +0.5 -0.5 கேன்சல் ஆகும். t - t plus 1 minus t plus 2. t minus t கேன்சல் ஆகும், ரைட்? -t plus 3. இது எப்படி எல்லாம்? -t - 3 எழுதலாமா? -(t - 3), ரைட்? t - 3னா என்ன? 3ல்
ஷிஃப்ட் ஆகணும். இதே ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் கிடைக்கணும்னா என்ன, அதே தான் பட் 3ல். ஓகே, t minus 3னா இதுதான் t minus 3. r of t is shifted towards 3 towards right side by 3 unit. Minus r of t minus 3னா 3ல் இப்படி கிடைக்கும். ஸோ தட் இஸ் it crosses the 3 but it is in opposite of t minus 3. opposite directionல போகும். ரைட். ஸோ ஒரு இது இந்த சைடு போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்னா இந்த சைடு. அப்போ உங்களுக்கு சிக்னல் இப்படி போயிட்டு இப்படி வந்து 0.5ல் இருந்து தென் என்ன இருக்கு, இப்படி கிடச்சிருக்கு இல்லையா, திஸ் போர்ஷன். அண்டர்ஸ்டுட்? கிடச்சிருக்கா? ஓகேவா? ஸோ அப்போ அது வரைக்கும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் 3 onwards, 3 less than t less than infinity. 3 onwards பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் ஆகும். ஃபஸ்ட்டு சிக்னல், செகண்ட் சிக்னல் t minus 1, அந்த minus 0.5 plus 0.5, அடுத்தது என்ன, t minus 2, t minus 2, லாஸ்ட் ஒன் இஸ் t minus 3, எல்லாமே ஆட் ஆகும். அப்போ ஆட் ஆகும்போது t minus t plus 1, this கேன்சல் ஆகுமா, minus t plus 2 plus t minus 3, t minus t plus t, 1 plus 1 2, 1 plus 2 3, 3 minus 3 0. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 onwards 0, ரைட், 0 1 2 3 0. அண்டர்ஸ்டுட்? புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லி என்ன சிக்னல் கிடச்சிருக்குங்கிறது, என்னென்ன சிக்னல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுதோ அந்தந்த சிக்னல்னால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல் கூட ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லேயும் சிக்னல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது இல்லையா, ஸோ அப்போ ஆட் ஆகிட்டே வரும்போது கம்பைன் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் ரிசல்டன் கிடைக்கும். கரெக்ட்? ஓகேவா? ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 1ல் செகண்ட் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 0 to 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. தென் 2ல் தேர்ட் சிக்னல் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 1 to 2, ஐ மீன் என்ன, அப்போ 0 to 2 ஆட் பண்ணணும். ரைட் ரைட். தென் 2 to 2லேருந்து 3ல் தேர்ட் சிக்னல், ஐ மீன் லாஸ்ட் சிக்னல், அப்போ 0 to 1, 1 to 2. ஆனால் அப்போ 1 to 2 மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, 0லேருந்து 2, 0லேருந்து இருக்கிற சிக்னல் ஆட் பண்ணும். ஆல்ரெடி இந்த சிக்னல் இருக்குது 0ல், 1ல் ஒரு சிக்னல் இன்ட்ரடியூஸ் ஆகுது, இது ரெண்டையும் ஆட் ஆகணும். தென் 2ல் இன்னொரு சிக்னல் இன்ட்ரடியூஸ் ஆகுது. பண்ணும்போது இந்த சிக்னலும் இந்த சிக்னல் மட்டும் இல்லை, இந்த 3 சிக்னலுமே ஆட் ஆகணும். தென் 3ல் இன்னொரு சிக்னல் ஆட் ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஆகுதும் 0 1 2 3. ஓகே, இஃப் இன்னொரு சிக்னல் ஆட் ஆச்சுன்னா 0 1 2 3 4. ஸோ அப்போ ஆட் பண்ணிட்டே போகணும். ஓகேவா? கிளியர்? Thanks for watching. Keep supporting. Please subscribe my channel. Take care. Bye bye.